மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு லொக்கேஷனில் வந்து நான் வந்து எடுக்கிறேன் நைட்டில். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊரில், அதாவது வேப்பம்பட்டில் வந்துட்டு திருவிழா மீன்ஸ் இது வந்து ரொம்ப ஊர் திருவிழா அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும். உங்களுக்கு தெரியுது, அந்த லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் தான் வந்து அது ஒரு அம்மன் கோயில். அந்த திருவிழா வந்து உங்களுக்கு சரி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து 5 நாள் வந்து நடக்கும். இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா, அந்த 3rd டே வந்து பதி விளக்கத்தை சாமியை கூப்பிடுவாங்கல்ல, ஒரு சாமியா அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து நாளைக்கு வந்து இந்த சாமி வரும், இந்த ஸ்ட்ரீட்ல வந்து வரும். சாமி மீன்ஸ் அந்த கரகம் சாமி எடுத்துட்டு வருவாங்க. ஆக்சுவலாக பிளான் இருந்தேன், சண்டே வந்து vlog எடுத்து போடலான்னு. பட் இப்போ வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு அழகாக வீடியோ எடுக்கலாம்னு வந்தேன். ஸோ அதனால வந்துட்டு அந்த வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சைலண்டாக இருந்துச்சு. இப்போ திரும்பி வந்து சாமி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நான் வந்து உங்களுக்கு திருவிழாவோட 4th டேல வந்து காட்டுறேன், தொடர்ந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். டாடா, குட் நைட். கரகம் நம்ம வீட்டு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோன்னா காலெலாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பூலாம் போட்டுட்டு அந்த ஆரத்தி எடுத்து கொடுப்பாங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கூழ் ஊற்றுறதுக்கு தேவையான காயெலாம் நம்ம வந்து கொடுப்போம். இதுதான் அந்த 4th டே நம்ம பண்ணது. இல்லைடா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக தலையில் வச்சுக்கிறேடா. நீங்கள் அடிக்காதடா, வீடு ஆரம்பத்தில் அடிக்காத. பாய் சொல்லு டாடா, நாளைக்கு சொல்கிறோம் சொல்லு, கூழ் ஊற்றும் போது சொல்கிறோம் சொல்லு. ஹலோ டே. இப்போ காலைல வந்து சோறாக்காமல் வந்து தூக்குச்சட்டி எடுத்துன்னு வந்தாங்க. எதுக்குன்னா கூழ். அதுதான் இன்றைக்கி வந்து காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் வந்து கூழ் ஊற்றியே எங்களை வந்து கொள்ளுவாங்க. ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு இப்போ தான், நான் ஆக்சுவலாக 5 நாள் கோயில் திருவிழாவுக்கு நான் வந்து இப்போ தான் போவே போகிறேன். அதோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் தான் போனோம். நம்ம வந்து போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து சீக்கிரம் போய் கூழ் காலி எடுத்துலாம். வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பொரியலும் குழம்பும் கிடைக்காதான், நான் சீக்கிரம் போயிட்டுருக்காங்க. நம்மளும் சீக்கிரம் போவோம். நாங்கள் அந்த கூழ் பொரியல் குழம்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் கூழும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். கூழ் ஸ்டார்ட் பண்ணும்போது வரணும், முடியும் போது வந்து அப்படிதான். கூழ்லாம் ஊற்றி முடிச்சக்கப்புறம் நைட்டு சாமி ஊர்வலம் வரத்துக்காக அந்த பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சைட் பை சைட் வந்து அங்கே ஃபுட்டும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கோயில் பற்றி சொல்லணும்னா வந்து இதுதான் வந்து லாஸ்ட் அந்த வேப்பம்பட்டு. இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து சுற்றி எந்த ஒரு வீடும் எதுவுமே இருக்காது. கோயில் மட்டும்தான் லாஸ்ட் எண்டாக இருக்கும். நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு என்னன்னா, அங்கே வந்து நைட்டு வந்து சாமி நம்ம தெரு வழியாக வரும். அது வந்துட்டு அதுக்காக வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்புறம் இந்த கும்ப சாப்பாடு போடுவாங்கல்ல, அதுக்கு வந்து அங்கே நான் வந்து ஃபுட்டேஜில் காட்டியிருப்பேன். எல்லாம் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோதான். கூழ் ஊற்றிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து போனதே லேட். ஏன்னா நாங்கள் காலைல வந்து நான் பெட்ரோல் போட்டு எங்கள் பழைய வீட்டு சைடு வந்து போயிட்டு வந்தோம். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு போகிறதுக்குள்ளே வந்து கூழே காலி ஆயிடுச்சு. அந்த காமெடியில் வர மாதிரி ஆயிடுச்சு. காலைல 6 மணிக்கு வர சொன்னால் மதியானம் 6 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 6 மணி வந்துட்டு அந்த காமெடி மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு சாயங்காலம் சாமி வரும். சாமி நம்ம சாயங்காலமும் கோயில் போனால் போவோம். கும்பம் மட்டும் போட்டு தீபாவளி காட்டிட்டு அப்புறம் சாமி வந்து வரும். அப்போ வந்து நல்லாயிருக்கும், பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அது மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கோயில் வந்து வாங்க, வேப்பம்பட்டு வந்தீங்கன்னா, ரயில் நகர் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. சாமியை வந்து ஈவினிங்காக போய் மீட் பண்ணுவோம். நம்ம அதுக்குள்ளே ஒரு குட்டி ரெஸ்ட் ஒன்று போடுவோம். டாட்டா இருக்க கூழை வந்து குடிச்சிட்டு தூங்குவோம். நம்ம இப்போ வந்து கோயில் திருவிழாவோட லாஸ்ட் கும்பம் போட போகிறாங்க. திருவிழாவோட கடைசி நாள் தான். இந்த கடைசி ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு விழா. இது வந்து துணி செல்ஃபெலாம் தெரியுது, முடிச்சுக்கிறேன். இதில் கடைசி ஒரு இது வந்து கும்பம் போடுவாங்க. கும்பம் வந்துட்டு இங்கே வந்து வெஜ்ஜு தான் போடுவாங்க. நாங்கள் வந்து பழைய பாடியில் அந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 5 நாளாக கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். வந்துட்டு பாடியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடா வெட்டுவாங்க. கடா வெட்டிட்டு நைட்டு வந்து பிரியாணி போடுவாங்க. பிரியாணி சம்டைம்ஸ் குழம்பு. பிரியாணிலாம் வந்து நைட்டு 12 மணிக்கு போடுவாங்க. அங்கே வந்து சாமி ஊர்வலம் போயிட்டு வந்துட்டு கும்பம் போடுவாங்க. நாங்கள் வந்து 12 மணிக்கெலாம் போய் வாங்கியிருக்கோம். 12:30 மணிக்கெலாம் வாங்கிட்டு மறுநாள் நான் ஸ்கூல் லீவ் போட்டுருவேன். டெஃபினட்டாக லீவ் போட்டுருவேன். அது நல்லாயிருக்கும். அந்த 12 மணிக்கு சாப்பிட்டு வயிறு திம்முன்னு இருக்கும். அதனால ஸ்கூல் போகவே தோணாது. ஸோ அந்த மாதிரி வந்து செம்மையாக இருக்கும். இங்கே வந்து வெஜ்ஜு தான் போடுவாங்க. ஆனால் இங்கே கும்பம் போட்டுட்டு சாமியை வெளியே கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் ஊர்வலம் வரும். நம்ம வந்து இப்போ வந்து கோயில் மட்டும் போய் பார்த்துட்டு கும்பம் போகிறத மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துடுவோம். எல்லாமே வந்து போய் பார்க்குறோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நம்ம சீக்கிரம் போகலாம். இப்போ தான் நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். காலையில் வந்து கூழ் வாங்க போனேன். கூழ் வாங்க போனேன், பூஜைலாம் முடிச்சுட்டு போனேன். நான் ஆக்சுவலாக போய் கூழ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு போயிட்டு சாமியை போய் பார்த்துட்டு நம்ம வருவோம். ஓகே, நம்ம வந்து குடுகுடுன்னு கிளம்புறோம். எங்கள் அப்பா இப்போ தான் வந்து ட்ரெஸ் போடுறாரு. பின்னாடி தான் கோயில் அப்படின்றத நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நான் கேட்காதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சவுடாக பேசுகிறேன் நான். எங்கள் அம்மா இப்போ தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சாமி வந்து
ஈவினிங்காக நாங்கள் வந்து அந்த கும்பம் போடும்போது கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து சில இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேல்லாம் கொத்தி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கும்பம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து சில இதெல்லாம் பண்ணாங்க. அந்த திரியெல்லாம் சுற்றி பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணி செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கே. அங்கே எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போய் விபூதி வைக்கலான்னு போனோம். அப்போ நல்லா ஒரு பாசிட்டிவ் நோட்டாக நிறைய விஷயம் சொன்னாங்க. இன்னும் போய் கும்பசோர் வாங்கினோம். அப்போ இந்த குட்டி கையில் வாங்கினோம். அப்போ வாங்கினுவா. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா, 1000 கண் கொண்ட. அங்கே ரொம்ப நேரம் வந்து ட்ரம்ஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே பாப்பா தூங்கிட்டான். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாமி ஊர்வலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து 11:30 மணி ஆகுது. சாமி இப்போ தான் வந்து அந்த கார்னர் 3rd ஸ்ட்ரீட்டோட கார்னர் வந்து அம்மா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இந்த தெருவில் வந்து நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால் வந்து இங்கே வந்துட்டு தான் போகும் சாமி. ஸோ அதனால் வந்துட்டு அம்மா கோலம் போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். சாமி நம்ம வீட்டுக்கிட்ட வந்துச்சு. கோயிலேருந்து கிளம்பும் போதே அப்பா கூடவே போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வரும்போது சாமி கூடவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாமி வந்ததும் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் போய் படுத்துட்டோம். அவ்வளோதான். இப்படி தான் இந்த வருஷத்தோட திருவிழா சூப்பராக முடிஞ்சுது.